கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எப்பொழுதுமே நன்மை செய்கிற தேவன். வேதத்தில் சொல்லப்பட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி, கர்த்தர் எந்த தீங்கான காரியத்தையும் நமக்கு செய்ய மாட்டார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் கேட்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்க உண்மையில தேவனாக இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, மத்தேயு 7:9 உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து சொல்லப்படு, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எனவேதான் கர்த்தர் நன்மையானதை மாத்திரம் தான் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நாம் வாழ்கிற இந்த தேசத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குரிய எல்லா நன்மைகளையும் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அந்த நல்ல தேவன் நிச்சயமாய் நன்மை தான் செய்வார் சொல்லி நாம் விசுவாசத்தோடு நாம் அவரை ஆராதித்து அவரை தொழுது சோத்திரித்து வாழும்போது நம்முடைய தேவனுடைய நன்மையினாலும் நிரப்பப்படுவோம். தேசத்தின் நன்மையும் நாம் புசிக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீ நல்லவர், நீ நன்மையானதை எங்களுக்கு செய்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீ நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோம். எனவே கர்த்தா, இந்த கால வேளையிலே இந்த வசனத்தின்படி கர்த்தர் நன்மையானதை தருவார். அநேக காரியங்களிலே பிள்ளைகள் கர்த்தாவே யோசித்து கொண்டிருக்கக்கூடிய காரியம், என் மகளுக்கு ஒரு நல்ல கணவனை கர்த்தர் கொடுக்க வேண்டும், அதே போல் மகனுக்கு நல்ல ஒரு மகளை மனைவியாய் கொடுக்க வேண்டும், நாங்கள் வாழ்வதற்கு நல்ல ஒரு சமாதானம் நிறைந்த சமாதான தாபரத்தில் ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்கள். நிச்சயமாய் நீர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் நன்மையானதாகவே காணப்படும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் உம்மை நோக்கி அவர்கள் எதிர்பார்த்து ஜெபித்திருக்கிறார்கள், உம்மையே நம்பி இருக்கிறார்கள். எனவே இந்த அருமையான காலவெளியில் எந்த ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் உம்மிடத்தில் ஜெபித்திருக்கிறார்களோ அந்த காரியத்தில் நன்மையான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் கொடுத்து அவர்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கும்படியாய் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க தாவே. நல்ல தேவன் நிச்சயமாய் நன்மை செய்வார் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் இடத்துல விசுவாசம் வைத்து ஜெபித்த ஜெபங்களுடைய பலனை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை தருவார். ஏன்னு சொன்னால் அவர் நல்லவர். இந்த நல்ல தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறதுனாலே நிச்சயமாய் நன்மையானதை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நன்மையான ஈவுகள் தேவனுடைய சமூகத்திலிருந்து கடந்து வருதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஜோதியிலின் பிதா இந்த கால வேளையில் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் செய்து ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.